Vidisaami Muthulingam Saudara. நான் நினைக்கிறேன் தூக்கம் கலைந்திருக்கிட்டது எல்லாருக்கும். அது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் தூங்க வேண்டியதை கலைச்சிட்டிங்க. ஓகே, மிக்க நன்றி. இன்று காலையிலிருந்து இந்த 3 உரைகளை கேட்ட நீங்கள் இப்பொழுது இந்த 3 உரைகளோடு ஒப்பிடும் பொழுது நான் இந்த இன்று மலையகம் என்று சொல்லுகின்ற ஏற்கனவே இந்திய வம்சாவளி தமிழர் அல்லது தோட்டத்துறை தமிழர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழ் மக்கள், அதாவது இன்று அந்த மலையக மக்களுக்கும் இன்று நாங்கள் பேசப்போகின்ற அல்லது போனால் இது நாள் வரையும் இனவியல் தொடர்பாகவும் தேசியம் தொடர்பாகவும் பேசுகின்ற அந்த கருத்தாடலிலே மலையகம் எவ்வாறான ஒரு பங்களிப்பு அல்லது அழுத்தத்தை கொடுப்பதற்கு அடித்தளமாக இருந்திருக்கின்றது என்பதனை பற்றி கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நாட்டிலே இன்று நாங்கள் பேசுகின்ற தேசிய பிரச்சனை என்று பேசும் பொழுது, இங்கு பேராசிரியர்களெல்லாம் கூறும் பொழுது, நாங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் பொழுது இந்தியாவில் தேசிய காங்கிரஸ் உருவாக்கிய பிறகு இலங்கையிலும் தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. அந்த தேசிய காங்கிரஸ் 1919ஆம் ஆண்டு உருவாக்கி 2 வருடங்களே அது தமிழ் தேசிய காங்கிரஸாக மாறியது. அருணாசலம் அவர்கள் அதிலிருந்து வெளியேறி வந்துவிட்டார். நாங்கள் காலையில் பேராசிரியர் பேசுவோம், அந்த ஐடியாலஜி, அந்த கருத்தியல் என்பது இங்கு தேசியம் என்ற அந்த அடையாளம் தோன்றி 2 வருடத்துக்குள்ளே அது 2ஆக பிரிந்து விட்டது. அருணாசலம் தான் இந்த மலையக மக்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகளை பற்றியும் முதலில் வெளிக்கொண்டவர்கள் அவரும் ஒருவர். இந்த மலையக மக்களுடைய அவர்களுடைய வருகையுடன் சேர்ந்து அவர்கள் இந்த நாட்டில் ஒரு இருத்தல், ஒரு நிலையான ஒரு தங்குவதற்கான ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்த சிங்கள மக்கள் மத்தியில் அல்லது அரசியல்வாதிகள் மத்தியிலே ஒரு கருத்தாடல் உருவாக்கம் ஆரம்பித்தது. அது இவர்கள் கண்டிய சிங்களவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பார்கள் என்ற ஒரு இனத்துக்கு ஒரு இனம் தன்னுடைய பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது அது முதலில் எதனை அடையாளப்படுத்தி அந்த பாதுகாப்பை முன்னிறுத்தும் என்றால் மொழி, மற்றது நிலம். இந்த கண்டிய மக்களை பொறுத்தளவிலே அல்லது போனால் அவர்கள் நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மக்களை ஒரு எதிரியாக கணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அது ஏன் அப்படி உருவாகுது என்று சொல்லும் பொழுது, இந்த நிலம் அல்லது மொழி என்று வரும் பொழுது அதற்கு அடுத்து இன்னும் ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்லும் பொழுது அதிகாரம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான அந்த போட்டி வரும் பொழுதுதான் அங்கு அந்த ஃபியர் சைக்கோசிஷன் சொல்லுவாங்க, அந்த பய உணர்வு, அந்த உணர்வின் காரணமாக இந்த தேசியம் என்பது ஒரு உளவியல் ரீதியாக ஏனைய காரணிகளுடன் அந்த பயமும் அந்த தேசியத்துக்கான ஒரு அடித்தளமாக அமைகின்றது. அந்த பின்புலத்திலே பார்த்தால் இந்த மலையக மக்கள் என்று சொல்லப்படுகின்ற இன்றைய மக்கள் மூதாதையர்கள் அமர்ந்த பிறகு, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேசிய காங்கிரஸை பற்றி கூறும் பொழுது இந்தியாவிலே வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லும் பொழுது இலங்கையில் உள்ள அந்த நேரத்தில் அரசியல் தலைமை அளித்தவர்கள் அவர்கள் டொமினியன் அந்தஸ்தை கேட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த நேரத்திலேயே இந்த மலையக மக்களை பற்றிய ஒரு பயத்துடன் எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. உங்களுக்கு நன்றாக தெரியும், பெரும்பாலும் இந்த சர்வசன வாக்குரிமை
வழங்க முன் வருகையிலே 1930ஆம் ஆண்டு டொனமூர் அதை வழங்க முன்வரும் பொழுது நாங்கள் எல்லோருமே, அதாவது இந்தியாவிலிருந்து இங்கு வந்த இறுதியாக வந்த அந்த மலையக மக்களும் இங்கு வாழ்கின்ற இலங்கை தமிழர்களும் சிங்களவர்களும் இஸ்லாமிய மக்களும் எல்லோருமே பிரிட்டிஷ் பிரஜைகளாகத்தான் கருதப்பட்டார்கள். ஆனால் அந்த சர்வசன வாக்குரிமையை அளிக்க முன்வரும் பொழுது இந்த நாட்டின் தேசிய பிதா என்று சொல்லப்பட்ட சிங்கள மக்கள் தேசிய பிதா கழித்த DS சேனாநாயக்க, SWR பண்டாரநாயக்க போன்றவர்கள் இந்த சர்வசன வாக்குரிமையை இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஆரம்பத்திலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஆனால் இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், பிற்காலத்திலே அதாவது இலங்கையிலே தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தவர்கள் முன்னோடியான A.E. குணசிங்க இந்த சர்வசன வாக்குரிமையை அளிக்கும் பொழுது அதற்கு ஆதரவாக பேசியவர். பின்னர் தான் அதற்கு எதிராக அவர் பேச. ஆனால் SWR பண்டாரநாயக்கும் DS-ம் தொடர்ச்சியாக அவர்கள் அழுத்தத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த சர்வசன வாக்குரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட பிறகு இலங்கையில் முதல் சட்டசபையிலே இந்த நாட்டின் முதல் வர்த்தக, தொழில்துறை மற்றும் தொழில் அமைச்சராக வந்தவர் பெரிய சுந்தரம் என்ற மலையகத்தை சார்ந்தவர். இதுதான் வரலாறு. இதுவும் பிறகு இந்த DS பண்டாரநாயக்க போன்றவர்கள் மேலும் ஒரு பயத்தை உருவாக்கியது. அந்த இதற்கு முன்பதாகவே ஒரு விடயத்தில் வெற்றி கண்டிருந்தார்கள். 1924ஆம் ஆண்டு இந்த கிராம சபை என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராம சபைக்கான ஒரு வாக்குரிமையை அளிப்பதற்கு அந்த நாளில் பிரிட்டிஷ் அதாவது பிரித்தானிய அரசாங்கம் முன்வரும் பொழுது அவர்கள் அப்பொழுதே அந்த கிராம சபைகளுக்கு மலையக மக்களையும் உள் சேர்க்க முனைந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் DS சேனாநாயக்கம் அவர்களும் பண்டாரநாயக்க அவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அது கைவிடப்பட்டது. இப்போ அதன் ஒரு பின்புலம் தான் நாங்கள் இந்த பிரதேச சபை வரைக்கான அந்த ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் இந்த 31ஆம் ஆண்டு இந்த சட்டசபையில் இவர்கள் வந்த பிறகு இவர்கள் வெற்றி கண்ட போதிலும் கூட உங்களுக்கு அடுத்து தெரியும், அதற்கு அடுத்ததாக 1947ஆம் ஆண்டு அந்த எங்களுக்கு சோல்பரி அரசமைப்பு வழங்கும் பொழுது அதற்கான கலந்துரையாடல் நடைபெறும் பொழுது இங்கு காலையிலே கூறப்பட்டது வடக்குக்கு அவர்கள் வரவில்லை. ஆனால் கூட வடக்கு பிரதிநிதிகளுடன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் மலையகம் தொடர்பாக அவர்களுக்கு அந்த சோல்பரி ஆணைக்குழு அவர்களுக்கு வாக்குரிமையை அளிப்பதற்கான முன்முயற்சி மேற்கொள்ளும் பொழுது இதே DS-ம் இதே பண்டாவும் SW பண்டாரநாயக்கும் அதை எதிர்த்தார்கள். ஆனால் அதனை மறுத்து அவர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பின்புலத்திலே இன்னும் ஒரு விடயம் நடக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த 1931ஆம் ஆண்டு நடேசையர் அவர்கள் இந்த A.E. குணசிங்கிலிருந்து வெளியேறி அவர் மலையக மக்களை அதாவது அந்த நேரத்தில் தோட்டத் தொழிலாளர்கள் அணிதிரட்டும் வகையில் அவர் அங்கு தோட்டத் தொழிலாளர் சம்மேளனம் என்ற ஒரு தொழிற்சங்கத்தை அமைத்து அவர் தன்னுடைய செயற்பாட்டை முன்னெடுக்கிறது. இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகின்றது. அது முழு இலங்கைக்கான ஒரு மாற்றமாக கருதப்பட்டது. 30களிலே இங்கிலாந்துக்கு சென்ற தென்னிலங்கையிலே சிங்களத்தில் ரேந்த கர்மார்த்தன்னு சொல்வார்கள். அதாவது இந்த கல்லிறக்கும் அந்த தொழில்துறையை சார்ந்தவர்களை சார்ந்த புத்திரர்கள் பெரும்பாலும் எண்ணப்பெருரா, கொல்லினாட்டு சில்வா போன்றவர்கள் இங்கிலாந்துக்கு சென்று கற்று அவர்கள் வரும் பொழுது அவர்கள் இங்கு 1935ஆம் ஆண்டு இங்கு அவர்கள் தங்களுடைய அந்த பிலிப் குணவர்தன உட்பட தங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கும் பொழுது அவர்கள் கருதிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், புரட்சியின் வேன்கார்டு, அதாவது புரட்சியின் ஒரு முன்னணியாக ஒரு அரணாக காணப்பட்டவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் தான் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் நடேசருக்கு அடுத்ததாக 1935ஆம் ஆண்டு தோட்டத்துறையிலே தன்னுடைய வெள்ளவெத்தலை ஆரம்பித்து பிறகு தோட்டத்துறைக்கு பிரவேசம் செய்து அவர்களோடு இணைந்து செயற்பட ஆரம்பித்ததன் காரணமாக
47ஆம் ஆண்டு அந்த தேர்தல் நடக்கும் பொழுது அவர்களில் 7 பேர் வந்ததுடன் அந்த நேரத்திலே 35ஆம் ஆண்டு இந்த தொழிற்சங்கம் ஆரம்பித்த காலத்திலேயே 1930களிலே நேரு அவர்கள் இங்கு வந்த பிறகு அவர்கள் அளித்த அந்த அறிவுரையின் காரணமாக தோட்டத்துறையிலே இலங்கை இந்திய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பிறகு அவர்களும் இந்த தொழிற்சங்கத்தை உருவாக்கி செயல்படும் பொழுது அவர்கள் 7 பிரதிநிதிகள் வந்த அதே நேரத்தில் என்எம் பெர்ரா, கொல்லிநாடு சில்வா, ஈவன் அந்த மாத்திரையில் எஸ் ஏ விக்ரமசிங்க உட்பட இந்த இடதுசாரிகளும் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய, அதாவது அந்த நேரத்தில் சட்டசபைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் 48ஆம் ஆண்டு இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த எஸ்டபிள்யூ பண்டாரநாயக்கம் இந்த டிஎஸ் சேனாநாயக்கம் முதலாக அவர்கள் தங்களுடைய அந்த ஏற்கனவே இங்கு கூறப்பட்டதன்படி அந்த பிரஜா உரிமை சட்டத்தை கொண்டு வந்து முதலில் இவர்களை வாக்குரிமையற்றவர்களாகவும் பிறகு பிரஜையற்ற குடியுரிமையற்றவர்களாகவும் ஆக்கிய பிறகு அத்துடன் அவர்கள் நின்று கொள்ளவில்லை. வரலாற்றை நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை எவ்வாறு அந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் அளிப்பது என்பதை பற்றி பேரம் பேசுவதற்காகத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்தியாவுடன் பேரம் பேசும் பொழுது அங்கு நேரு அந்த நேரத்திலே, அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு கூறிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இறக்கும் வரை இலங்கையில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளியை சார்ந்த மக்கள் அவர்கள் விரும்பினால் இந்தியாவுக்கு வரலாம், நாங்கள் அவர்களுக்கு பலாத்காரமாக பிரஜா உரிமை கொடுக்க மாட்டோம். இது தொடர்பாக கருத்தாடல் வந்து இது தொடர்பாக 40களிலிருந்து 47 வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அது தோல்வி கண்டது. நேரு திடமாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் இவர்கள் விரும்பினால் வரலாம், இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு தரமாட்டோம். ஆனால் அது தொடர்ச்சியாக போகும் பொழுது அவருடைய துணைவியார் திரும்ப ஆட்சிக்கு வந்த பிறகு இது தொடர்ந்தது. இந்த மக்களை எவ்வாறு இவர்களை இல்லாத ஒழிப்பது, இங்கிருந்து அகற்றுவது என்று. அதன் விளைவாகத்தான் 1964ஆம் ஆண்டு சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் நடைபெற்ற பொழுது அந்த நேரத்தில் ஒரு பலவீனமான ஒரு பிரதம மந்திரி இந்தியாவில் லால் பகதூர் சாஸ்திரி இருந்தபடினாலும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருந்தபடினாலும் அவர்கள் இவர்களுடைய அந்த மந்தைகளை பிரித்து கொள்வது போல இந்தியாவுக்கு 5,25,000 பேரும், இலங்கைக்கு 3,25,000 பேரும் வாக்குரிமை அளிப்பதாக, அதை பிரஜா உரிமை அளிப்பதாக கூறப்படுது. ஆனால் அதுக்கு விண்ணப்பம் கோரும் பொழுது இலங்கைக்கு 6 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். அப்போ அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதாவது 7 பேர், அந்த சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது 1967ஆம் ஆண்டு சட்டமாக கொண்டு வரப்படுகின்றது. அந்த நேரத்தில் 7 பேர் இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவுக்கு அந்த படகுல ஏறினால், மன்னார் படகுல ஏறினால் 4 பேருக்கு இங்கே பிரஜா உரிமை வழங்கப்படும். அப்போ இந்த ஒரு க்ளோஸும் உள்ளடக்கப்படாது. அது இதன் பொருள் என்னென்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் எந்த அளவு தூரம் குறைக்க முடியுமோ அதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம். இந்த சட்டம் வந்த பிறகு படிப்படியாக இந்த மக்கள், நான் சுருக்கி சொல்ல பார்க்குறேன், படிப்படியாக இந்த மக்களுக்கு வாக்கு உரிமை கிடைக்கும் பொழுது இன்னொரு அச்சுறுத்தலும் அவர்களுக்கு வருகின்றது. ஒரு பிரிவினர் வந்து 1900 மீண்டும் சிரிமா அவர்கள் இந்திரா காந்தியோட ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்ற 1974ஆம் ஆண்டு. அந்த 4ஆம் ஆண்டு செய்யும் பொழுது அந்த மிகுதியாக இருந்த 1,50,000 பேரை உனக்கு 75,000 பேர், எனக்கு 75,000 பேர் என்று பிரித்து கொண்டு பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிரிமாவின் அரசாங்கம், அதாவது திரும்ப ஆட்சியில் இருக்கும் பொழுதே கொல்லிநாடு சில்வாவும் என்எம் பெர்ராவும் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், 1963ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடக்கின்றது. இலங்கை திராவிடர் கழகம் என்று வடகிழக்கு முழுக்கம் இருந்த இளஞ்செழியன் தலைமையிலே இருந்த ஒரு அமைப்பு. அவர்கள் 1963ஆம் ஆண்டு நாடற்றோர் மகாநாட்டை பண்டாரவளையில் நடாத்தும் பொழுது அது ஒரு இனக்கலவரமாக மாறுகின்றது.
அது கேஎம்பி ராஜரத்னம் என்று சொல்றவர், அவர் அந்த எம்பி அந்த நேரம் அவர் போய் அவர்களை அடித்து துரத்தும் பொழுது, இனக்கலவரம் மாறும் பொழுது, அந்த பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு வரும் பொழுது, அதான் பாராளுமன்றத்தில் நியமன எம்பியாக தொண்டமான் சௌமியமூர்த்தி தொண்டமான் இருக்கிறார், பொல்லினாடி சில்வா இருக்கிறார், எண்ணம் பெறா இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், சினிமாவை நீ போய் இந்தியாவில் போய் இந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டு வாங்க. அதுதான் அந்த 64ஆம் ஆண்டுக்கு ஒரு அடிப்படை. ஆனால் இந்த இந்த வாக்குரிமை கிடைத்த பிறகு படிப்படியாக இவர்கள் வாக்குரிமை கிடைக்கும் பொழுது 77ஆம் ஆண்டு வரும் பொழுது குறிப்பிட்ட தொகையினர் ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்யக்கூடிய வாக்கு பலத்தை கொண்டிருக்கின்றார்கள் மலையகத்தில். அப்பொழுது மலையகத்திலே 2 தொகுதிகள் தேர்தல் தொகுதிகள், ஒன்று மஸ்கலிய, மற்றது நுவரெலிய. மிகவும் இந்த இப்பொழுது பேராசிரியர் காலையில் இங்கே பேசினார் இந்த ஐடியாலஜியை பற்றி. அந்த ஐடியாலஜி எப்படி உருவாகுது என்பதற்காக தான் இதை நான் சொல்ல வருகிறேன். என்னென்று சொன்னால், சினிமாவும் அவருடைய சேர்ந்திருக்கின்ற ஃபீலிக்ஸ் டயஸ் போன்றவர்கள் பார்க்கிறார்கள், இந்த வாக்குரிமை இப்பொழுது கிடைத்து விட்டது. ஆனால் 2 ஆசனம் அப்படியே இருந்தால் 2 பிரதிநிதி அங்கே போவார் பாராளுமன்றத்துக்கு. அதனால் என்ன செய்தார்கள்னு சொன்னால், அதை மல்டி எலக்டோரலாக மாற்றுறார்கள். மாற்றிய பிறகு 3 பேர் கொண்ட தொகுதி, 3 பேர் கொண்ட தொகுதி இருக்கும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் ஜேஆர் ஜெயவர்தன ஒரு பிரதிநிதியை போடுகின்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த நேரம் சிடபிள்யூசி சார்பாக தொண்டமான் அவர்கள் போட்டியிடுகின்றார். இன்னும் ஒருவர் போட்டியிட தயங்கும் பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்த எந்த ஒரு நபரும் போட்டியிட தயங்குகின்றார்கள், தோற்று விடுவோம் என்று. ஆனால் சந்திரிகா அம்மையார், அதாவது சந்திரிகா பண்டாரநாயக்க, இந்த அம்மையார் திருமதி பண்டாரநாயக்க தன்னுடைய மகனை, கம்பாவில் இருக்கின்ற தன்னுடைய மகனை கொண்டு வந்து அங்கு அந்த தேர்தலில் போட்டியிட செய்து வெற்றி பெறவும் செய்து விட்டார். தொண்டமான் 103வது எம்பியாக வருகின்றார். அப்பொழுது 100 வாக்கிலே தான் வித்தியாசம் பெற. அப்போ அந்த பிரதிநிதித்துவத்தை எப்படி குறைப்பது, இதுதான் ஐடியாலஜி, பார்ட்டி ஐடியாலஜி எப்படி ஸ்டேட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறேன் நான். அப்போ கவர்மெண்ட் என்று சொல்லும் பொழுது இந்த கவர்மெண்ட் இங்கு முடியும், அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஐடியாலஜியை வந்து ஸ்டேட் ஐடியாலஜியாக ஒரு காலத்தில் மாற்ற முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர்கள் வந்து 3 பேரை கொண்டு வந்த பிறகு தொண்டமான் கீழே போகிறார். பிறகு இது நடந்த பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த வாக்காளர்கள் வந்து இன்னொரு சம்பவம் நடக்கின்றது. இது நடந்து இப்படி வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், அதற்கடுத்து ஜேஆர் என்ற ஆட்சி வருகின்றது. ஜேஆர் என்ற பேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தொண்டமானுக்கு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொண்டமான் அந்த 7 பேர் இந்தியாவுக்கு செல்வதை விட அவர்கள் சென்றாலும் செல்லாவிட்டாலும் வாக்குரிமைக்கு அங்கே பிரஜா உரிமைக்கு விண்ணப்பித்தவர்கள் அந்த விண்ணப்பித்த சரியென்று இருந்தால் அவர்களுக்கு விண்ணப்பத்துக்கு சரியென பார்த்து அவர்களுக்கு அந்த வாக்குரிமையை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது மீண்டும் அதிகரிக்கிறது. திரும்ப ஒரு பிரச்சனை வருகின்றது. ஜேஆருக்கும் ஒரு பிரச்சனை, இந்த பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு. இந்த நேரத்திலே தான் திம்பு மகாநாட்டிலே எவ்வாறு எஸ்ஜேவி செல்வநாயகம் 1952ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பிரச்சனையோடு வெளிவந்து தமிழரசு கட்சியை உருவாக்கும் பொழுது திருகோணமலையிலே நடந்த முதல் மகாநாட்டிலே 4வது கோரிக்கையாக மலையக மக்களுக்கு வாக்குரிமை குடியுரிமை வழங்க வேண்டும், அதுதான் 4வது கோரிக்கை. திம்பு மகாநாட்டிலும் அதிலே அந்த காலகட்டத்தில் நானும் அதில் அந்த உள்ளவர்கள் பங்கு கொண்டு திம்பு மகாநாட்டிலும் இந்த உரிமை தொடர்பாக இவர்கள் வாக்குரிமையை அளிக்க வேண்டும் இந்த கோரிக்கை முன்வைக்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால், ஜேஆருக்கு தவிர்க்க முடியாமல் பிறகு 86ஆம் ஆண்டு ஒரு திருத்த சட்டம் கொண்டு வருவார்கள். இந்த பிரஜா உரிமை சட்டத்துக்கு உடனடியாக அந்த விண்ணப்பித்தவர்கள், ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அதற்கு பிறகு தொண்டமான் அவர்களும் ஒரு சத்தியாகிரகம் போராட்டத்தை நடத்துகின்றார். 1952 நடத்திய மாவது அதே போல் நடத்துகின்றார். 1988ஆம் ஆண்டு திரும்ப இந்த விண்ணப்பித்தவர்களுக்கு வாக்குரிமை அந்த பிரஜா உரிமை வழங்கக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. அதுவும் இந்த அழுத்தம் காரணமாக திம்பு பேச்சுவார்த்தையில் இது வராவிட்டால் 88ஆம் ஆண்டு அந்த அமெண்ட்மெண்ட் வராது. காரணம் என்னவென்று சொன்னால், HW ஜெயவர்தன தான்
அவருடைய அண்ணன் சகோதரர் திம்பு மகாநாட்டுக்கு போகிறார். அவர் அங்கே போய் இந்த செய்தியை கேட்டு வந்து ஜேஆருக்கு சொல்லும் பொழுது, நாங்கள் இதை செய்யாவிட்டால் மலையகம் வடக்கோடு இணைந்துவிடும், இளைஞர்கள் அங்கே சென்று விடுவார்கள் என்ற பயம் வந்து விட்டதினால் உடனடியாக ஜேஆர் சொல்லுகின்றார், நீ கண்டியிலே இருக்கின்ற மல்வத்த அஸ்கிரிய பீடத்துக்கு போய் இந்த கதையை சொல்லு, நாங்கள் வாக்குரிமை கொடுத்தால் பிரச்சனை வரும். இதனை மதவாதிகள் இந்த இடத்துல தான் ஒரு ஐடியாலஜி என்று சொல்லும் பொழுது மதம் எவ்வாறு ஆட்சிக்குள் ஆளுமை செலுத்துகின்றது. இப்போ இன்றைக்கும் நாங்கள் இந்த தேசிய பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது இந்த அரசும் கூட அஞ்சுவது யாரை கண்டு? இந்த மத அதிகாரத்தை கண்டு தான் அதிகிறது. ஏன்னா அதன் அவர்கள் அஸ்கிரியம் மல்வத்தையும் ஆம் என்று சொன்ன பிறகு தான் இந்த 88ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. எனவே இந்த திருத்தச் சட்டம் கொண்டு வந்த பிறகு இன்னும் ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். பாருங்கள், அது யார் என்று சொன்னால், இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்களுடைய பிள்ளைகள் நாடற்றவர்களாக இருக்கின்றார்கள். 1984 ஆண்டு 1984ஆம் ஆண்டுடன் அந்த பெரி சர்வீஸ், அந்த படகு சேவை நிறுத்தப்பட்ட பிறகு போகவில்லை அவர்கள். இது சம்பந்தமாக நான் உட்பட சிலர் போய் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது தொழிற்சங்கவாதிகள் நடேசன், நான், ராமையா போன்றவர்கள் வந்து ரஞ்சனுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நான் தான் அது சொன்னது, நீங்கள் இப்படி இறந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பை பிள்ளை எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், அவர் கொடுக்கணும்னு சொல்லி அவர் மறுத்து விட்டார். ஆனால் ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாஸ் அப்படி கொடுக்க விரும்பினார். ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள். காரணம் காட்டியது வந்து திரும்பவும் அவர்கள் காட்டினார்கள் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம். இந்த ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்திலே ஒரு க்ளோஸ் இருக்கின்றது. அந்த க்ளோஸ் என்னவென்று சொன்னால், நாட்டிலே சமாதானம் ஏற்பட்டால், பெரி சர்வீஸ் ஆரம்பித்தால் இவர்கள் அனைவரையுமே இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும். திரும்பவும் நாங்கள் இது தொடர்பாக சந்திரிகாவின் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது, சந்திரிகாவின் அரசாங்கம் பேச்சுவார்த்தை, என்னுடைய நண்பர் தான் மறுபக்கம் இருக்கின்றார், நானும் இங்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை சார்ந்த டிபி தேவராஜ் அவர்கள் விலகி வந்திருந்தார்கள், சதாசிவம் போன்றவர்கள், நான் தான் அந்த கூட்டத்தை சந்திரிகா அம்மையாருடன் ஒழுங்கு செய்திருந்தேன். மறுபக்கம் எங்களுடைய இப்பொழுது இந்த அரசியலமைப்பு பற்றி பேசுகின்ற நூறு அப்படின்னு கவுது சகோதரியா මොන වික්‍රමරත්න විජය ගාව අපේ ඊටි අනිත් එක්කන අපි දැන් වියස්සාගෙන යමක සාකච්ඡා කරනවා. දැන් නෑ වික්‍රම නෑ විජය වික්‍රමරත්න ගෝලයා නෑ මං කියන්නේ තරුණයා ඔයාගේ ජයම්පති වික්‍රමයම බැටි வீரකொணம். இது மேகல දැනගන්න මං කියන්නේ ஜெயம்பதி விக்ரமரத்னம் பெட்டி வீரக்கொணம் அந்த பக்கம், இந்த பக்கம் நானும் இந்த மற்றவர் இருக்கும் பொழுது சந்திரிகா அம்மையார் இப்படி இருக்கின்றார் பிரசிடென்ட், ரணில் பிரைம் மினிஸ்டர் அந்த நேரம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த சந்திரிகா பலே என்ன போட்டேன் ரணில் பிரைம் மினிஸ்டர் அட் தட் டைம் பரிவாச ஆண்டு. அப்போ நான் அதை சொல்லும் பொழுது நான் கேட்கும் பொழுது சந்திரிகா அம்மையா சொன்னேன், நான் மேடம் யுவர் ப்ரொடியூசர் Premadasa is accepted to grant citizenship for the stateless people who applied for the Indian citizenship. The parents are dead and gone, the children are here. So, our udane said, no, I don't have any objection. So, you discuss with the Prime Minister, Ranil. ரணிலோட டிஸ்கஷனுக்கு நான் போகல. நான் சொன்னேன், ரணில் அவர் விரும்ப மாட்டார்னு சொல்லி போட்டு 2 பேரையும் பிபி தேவராஜையும் சதாசிவத்தை அனுப்பி பேசும் பொழுது ரணில் அவர்கள் கூறிவிட்டார், நான் அடுத்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுகின்றேன், அது வரைக்கும் இந்த பிரச்சனையை நிறுத்தி வையுங்கள் என்று. ஆனால் பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் இது ஒரு சான்ஸ். நான் சொல்றேன் என்ன நடந்தது. இலங்கை சட்டத்தின்படி, பிரஜா உரிமை சட்டத்தின்படி, ஒரு பெண் ஒரு பிற நாட்டு ஆணை மணந்தால் அவருக்கு இங்கே பிரஜா உரிமை வழங்கப்பட மாட்டார். ஆனால் ஒரு ஆண் ஒரு பிற நாட்டு பெண்ணை மணமுடித்தால் அவருக்கு பிரஜா உரிமை வழங்கும். அப்படி சந்திரிகா என்ற காலத்திலே இந்த ஈக்குவலிட்டி, அதாவது ஆணுக்கும் பெண்ணும் சமத்துவமாக இருக்கணும் என்ற அந்த சட்டம் ஒன்று கொண்டு வர இருக்கையில் தான் நாங்கள் இதனை பேசினோம். இந்த சட்டம் பில், அதாவது ரணில் ஏலா என்று சொல்லி முடியாது என்று சொல்லிட்டார். ஆனால் பில் பாராளுமன்றத்துக்கு வரும் பொழுது
எங்களுடன் மறுபக்கம் ஆறுமுகம் தொண்டமானுடன் இருந்து பங்கு பற்றிய ராஜனும் பேர் என்ன இன்னொருத்தர் இருக்கிறார் இன்னொரு கணேசன் அந்த ஒரு குள்ளமானவர் இருக்கிறார் அங்கே இல்லை இல்லை மற்றவர் நம்முடைய ஷோட் இல்லை இல்லை இப்போ நம்ம யூஎன்பியில் இருந்தாரே கட்ட இல்லை சார் நம்ம நூறலியில் சிகாமணி புத்திர சிகாமணியும் இவங்க 2 பேரும் பாராளுமன்றத்தில் கேட்டார்கள் கேள்வி, நீங்கள் வந்து இடதுசாரியை பற்றி பேசுகிறீங்க, தொழிலாளியை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்ட்டு. யார் ஜேபி 23 பேர் பாராளுமன்றத்தில் இருக்க. அப்பொழுது ஜேபின்னா எங்களுக்கு අපිට කිසිම විරුද්ධත්වයක් නැහැ, ඔයගොල්ලන් බිල්ල ගෙනවන අපි සපෝට් කරනවා, நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் அதில் தான் 2003 ஏனையவர்களுக்கு இந்த வாக்குரிமை கிடைத்தது. ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு போய் இன்றும் இந்திய அந்த கேம்பில் இருக்கிறவர்கள் பெரும்பான்மையர் வந்து மலையகத்தவர்கள். அது அவர்களுக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்று சந்திரசேகரன் ஜேபிஎஸ் அந்த சந்திரசேகரன் தான் அந்த பிரச்சனையை பேசி அந்த பாராளுமன்றத்தில் இன்னொரே மண். இது வரலாறு. அப்போ இங்கே என்ன வந்தது சொன்னால், இதுக்கு அடித்தளம் என்னன்னு சொன்னால், இந்த ஐடியாலஜி, அதாவது இந்த பிஎஸ் ஐக்கசோட வந்த ஐடியாலஜி எப்படி வந்து இன்றைக்கு எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ காலையில் பேசும்பொழுது பேசப்பட்டது, இன்றைய அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் ஹட்டன் மகாநாடு என்று ஒரு மகாநாட்டிலே நடாத்தி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு பிரகடனம் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த தித்வா புயலின் அந்த தித்வா புயலுக்கு பிறகு இந்த வீடு கட்டுதல் முழு இலங்கைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட தித்வா அந்த புயல் இதில் நானும் அது துணை கமிட்டியில் நானும் ஒரு அங்கத்தவன். அங்கு அந்த நில பிரச்சனை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு நிலம் வழங்குவதற்கு கம்பெனிகள் அதிகாரம் தருவதில்லை என்ற பிரச்சனை எழுந்தது. விமல் ரத்நாயகனும் நாங்கள் பேசும் பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்ததுன்னு சொன்னால், மீண்டும் போய் அந்த கம்பெனிகள்கிட்ட அனுமதி, ஆனால் நிலமெல்லாம் யாருக்கு சொந்தம்? அரசுக்கு தான் சொந்தம். அப்போ இந்த ஐடியாலஜியில் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த ஜேவிபிஎம் கூட பிரகடனப்படுத்தினாலும் கூட அவர்கள் எங்கு போய் யாருக்கு அடிபணிகிறாருங்கன்னா, ஒன்று ஐடியாலஜிக்கலி வந்து அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் கோஆபரேட் செக்டர், இப்போ நாங்கள் பேசாத ஒரு விடயம், இப்போ இந்த நாட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த கோஆபரேட் செக்டர்னு சொல்லப்படுகின்ற தனியார் துறை எவ்வாறு இந்த ஐடியாலஜிக்கலி ஆளுமை செலுத்த பார்க்கின்றது. அப்போ ஒரு பக்கம் வந்து இப்போ இந்த ஐடியாலஜியை வந்து இந்த கட்சி ரீதியாக எப்படி வளர்ந்து, இப்போ ஜேபின்ற 5ஆம் வகுப்பு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த டிஎஸ் சேனாநாயக்க, எஸ்டபிள்யூ பண்டாரநாயக்கெல்லாம் இது ஒரு த்ரெட்டடாக காட்டக்கூடிய அந்த கருத்தியலை முன்வைக்கும் பொழுது அதற்கு ஒரு கன்செப்டை வழங்கியவர் வந்து சிரில் மெத்திவ் என்றவர் தான் சிங்களத்திலே ஒரு நூலை வெளியிட்டார் 60களிலே. அதிசி என்ற மறைமுக எதிரி. அந்த எதிரி என்ற அந்த புக்கிலே தான் இவர்கள் மலையகத்தவர்கள் இந்தியாவின் 5ஆம் படை என்று சொல் அங்கே இருக்கின்றது. அதனை அடிப்படையாக இருந்தது. இன்றைக்கும் இதில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கு 1952ஆம் ஆண்டு இந்த பிரஜா உரிமைக்காக உண்ணாவிரதம், அதாவது அகிம்சை போராட்டம் நடக்கின்றது. அந்த அகிம்சை போராட்டம் பாராளுமன்றத்தின் முன்னுக்கு நடக்கும் பொழுது அவர்கள் அங்கங்கு தூக்கி எறியப்படுகின்றார்கள். அது 10 நாள் நடந்திருந்தால் அப்பொழுதே இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்காமல் இதனை கைவிடுங்கள் என்று சொன்னது யாருன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம். அப்போ இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய பிரச்சனையிலும் இன்றும் ஆளுமை செலுத்தக்கூடிய இன்னொரு போஸ்ட். அப்போ ஐடியாலஜி என்று சொல்லும் பொழுது, ஒன்று கருத்தியல் ரீதியாக நான் கட்சிக்குள்ளே இருக்கின்ற அந்த கட்சிகள் வழங்குவதுடன் எக்ஸ்டர்னல் போர்சஸ், கோஆபரேட் செக்டர், அதாவது வர்த்தக ரீதியாக உள்ள அந்த தனியார் துறையினரும்
ரீஜனல் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இப்போ காலையிலேருந்து பேசுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த ரீஜனல் போர்ஸுங்கிறது சொல்லலாம், அந்த அதாவது பிராந்திய சக்திகள் எவ்வாறு ஆளுமை செலுத்துகின்றது இதில். அப்போ அதுவும் ஒரு நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்னென்றால், இந்த தேசிய பிரச்சனையை பற்றியோ அல்லது போனால் ஒரு 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 மக்கள் மத்தியில் ஒரு கலந்துரையாடலை அல்லது கருத்தாடலை ஏற்படுத்தி ஒரு 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 ஒட்டுமொத்தமான ஒரு சிந்தனை போக்கை மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வெளிசக்திகளையும் இங்கு உள்ளிருக்குன்னு. அப்போ இந்த இதில் 3 விதமான விடயத்தை நான் இங்கு ஆணித்தரமாக, ஒன்று மதவாத சக்திகள், அது எப்படி இந்த ஐடியா, அதாவது ஒரு இனவியல் ரீதியாக நாங்கள் பேசும் பொழுது அது எப்படி இந்த மதம் ஆட்சி செலுத்துகின்றது என்பது அது பெரும்பான்மை மக்கள். ஆனால் மலையக மக்கள் மத்தியிலேயும் அந்த மதம் என்பது அங்கு இல்லை. அங்கு வர்க்க ரீதியாக பார்க்கும் தொழிற்சங்கம் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. அடுத்து இந்த பிராந்திய ரீதியான சக்திகளின் தாக்கம் என்ன? மூன்றாவது, இப்பொழுது இருக்கின்ற இன்றைக்கு ஏன் இந்த கோஆபரேட் செக்டரை பற்றி நான் சொல்ல வேண்டி வருகிறது என்று சொன்னால், இன்று வடகிழக்கிலே இன்றைக்கு காற்றாலை, அந்த ஆலை, இந்த ஆலை என்று சொல்லும் பொழுது, கிழக்கு மாகாணத்தின் ஆலைகள் வரும்பொழுது எந்த சக்தி உள்வருகின்றது? அப்போ கோஆபரேட் சக்தி உள்வருகிறது. 3. அப்போ இதை பற்றி நாங்கள் பார்க்காவிட்டால் இதன் தாக்கம் எவ்வாறு அமையும் எங்கள் சிந்தனை ஓட்டத்துக்கு இது எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்காவிட்டால் இந்த பிரச்சனையை நாங்கள் கொஞ்சம் தேடி பார்க்காவிட்டால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் சொல்லி நான் இந்த கருத்தாடலுக்கு அடுத்த ரவுண்டுக்கு பேசலாமா நிற்கிறேன். நன்றி, மிக்க நன்றி.